நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஆன்மீக தகவல் எங்களால் முடிஞ்சதை தெரிஞ்சதை சொல்கிறோம். நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்லதே பகிர்ந்துக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைனா, திருமண தடையா, குழந்தை பாக்கியமா, எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி உலகத்தில். எத்தனையோ பேர் திருமண தடையாக இருக்குங்க, 38 வயசாகுதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் புத்திர பாக்கியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு கோயில் மூலியமாக எங்களுக்கு தெரிஞ்சதை அனைவருத்தையும் பகிர்ந்துக்கிறோம். நல்லதே பேசலாம், நல்லதே பழகலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். லைவில் இருக்க அன்பு சொந்தங்கள் அனைவரும் வணக்கம். நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு சொந்தங்களே, நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேள்வினாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். லைவில் இருக்கிற அன்பு உள்ளங்கள்லாம் கமெண்டில் போட்டு விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு தெரிஞ்சதை பதில் சொல்கிறேன். நல்ல விஷயங்களை எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுருங்க. என்ன போட்டிருக்காரு? நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களே கமெண்ட் பண்ணிட்டேன். சந்தோஷம் சந்தோஷம். அஜித் கேட்டிருக்காரு, என் கனவில் பாம்பு வந்துடுச்சு, நல்லதா கெட்டதா? ஐயா, சர்ப்பம் வந்தது நல்லது தான், இது கெட்டதுன்னு நினைக்க வேணாம். தொடர்ந்து வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். பாம்பு யாரையும் துரத்த தான் கூடாது. கனவுல வந்தாலோ கடித்தாலோ அது நம்ம குடும்பத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். லைவில் இருக்கிற அன்பு சொந்தங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே. நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? கெட்ட விஷயங்கள்லாம் விறுவிறுன்னு கமெண்ட் பண்ணிடுறீங்க, டைப் பண்ணிடுறீங்க. நல்லது எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம், நல்லதே பகிர்ந்துக்கலாம், நல்லதே பேசலாம். பிறக்கும்போது அனைவருமே நல்லவர்கள் தான். கால சூழ்நிலையினால தான் எல்லாருமே கெட்டவங்களாக மாறுறது. அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். என்ன அன்பு உள்ளங்கள் கேட்டிருக்காரு? டைசனா, என்னுடைய கனவில் டைனோசர் வந்துருச்சு, என்னுடைய மாம்பழத்தை பிடுங்கிட்டு போயிடுச்சு. சந்தோஷம். எல்லா சினிமாவிலையும் டைனோசர் முட்டையை தான் மனுஷனை எடுத்துகிட்டு போய் விட்ட, மாம்பழத்தை பிடிங்கிட்டு போயிடுச்சு. பரவாயில்ல, வாங்கிக்கலாம், இப்போ சீசன் தான். தேங்காய் பப்ஸு. அன்பு காட்டுவதற்கு பணம் தேவைப்படுவதில்லை. பணம் இல்லாதவன் காட்டும் அன்புக்கு இங்கே எவரும் தேவைப்படுவதில்லை. ஐயா, நல்லவங்க நிறைய இருக்கிறாங்க, கொஞ்ச காலம் காத்திருக்கணும். பணமே முக்கிய விஷயம் இல்லை, பணம் தேவை தான். நல்லவங்க இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்.